பொங்கலை வரவேற்க தயாராயிட்டு இருக்க நாம பொங்கல் கொண்டாட்டங்கள் எதுக்காக, தமிழ் கலாச்சாரத்துல 4 நாள் பொங்கல் கொண்டாட்டங்கள் எதுக்காகன்னு புரிஞ்சுக்கலாமா? தமிழ் மீகம், இது தமிழ் வழி ஆன்மீகம். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசையெல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்ப பொருந்தோம்னு எண்ணிக்கொள்ளடா. பயணம் எங்கே போனா என்ன, பாதையின் ஒரு ஆனா என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. ஊதக்காத்து வீச உடம்புக்குள்ள கூச, குப்பகூளம் பத்த வச்சு காயலாம். என்ன ஒரு தெம்பும் உற்சாகமும் கொடுக்கிற வரிகள் இல்லைங்களா? 35 வருஷத்துக்கு முன்னால போகிய பத்தியும் பொங்கலை பத்தியும் எழுதி இசையமைக்கப்பட்ட பாடல் இன்னைக்கு கேட்டாலும் சும்மா அதிருது இல்ல? அப்ப போகி நாளே பத்த வைக்கிறதா? எதை பத்த வைக்கணும், ஏன் பத்த வைக்கணும்? அப்படி பத்த வச்சு எரிச்சுட்டா எனக்கு என்ன ஆகும் தெரிஞ்சுக்கலாமா? இந்த போகி என்ன பழசெல்லாமே எரிச்சிட்டு புது ஆரம்பம் நாம் பண்ணணும். இந்த தீ வச்சுட்டு அதுக்கு மேலே எல்லாமே நடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. எதுக்குன்னா அதில் எதனால் மைனர் இன்ஃபெக்ஷன்ஸு அது இது இருந்த எல்லாமே உடலில் நாம் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு வாய்ப்பு. வேறு இப்போ இருக்கிற மாதிரி வசதி இல்லாமல் அப்போ இல்லாததுனால கலாச்சாரத்தில் இந்த மாதிரி ஒரு விஞ்ஞானபூர்ணமாக அதே நேரத்தில் ஒரு கொண்டாட்டமாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது துணிமணி என்ன 2-3 இருக்கும், அது எரிச்சிட்டா தான் புதுசு வாங்குவாங்க, இல்லைன்னா அதே உபயோகப்படுத்தே இருப்பாங்க. முக்கியமாக பெண்ணுடைய உடலில் அந்த கிளீன்லினஸ் ஹைஜீன் இல்லைன்னா பல பிரச்சனை வரும். எல்லாத்துக்கும் முக்கியமானது அவளை ஆரோக்கியம். அதுக்கு மேலே இன்னொன்று என்ன, அவளுக்கு குழந்தை உருவாக்குற ஒரு தன்மை குறைஞ்சி போகக்கூடாது என்ற ஒரு நோக்கம். இப்போது 100 துணிமணி வச்சுருப்பாங்க, எரிக்க மாட்டாங்க யார். அப்போனா 2-3 இருக்கும், அதனால எரிச்சிட்டு புதுசாக எல்லாமே வாங்கிக்கிறது. இது வெறும் துணிமணி எரிக்கிறது மட்டும் இல்லை. முக்கியமானது என்னன்னா, ஒரு வருடத்தில் வாழ்கிறதுல ஏதோ வீட்டுக்குள்ளேயே ஏதோ மனஸ்தாபங்கள் வரும், சண்டை வரும், விவாதங்கள் வரும், வெளியே கூட நிறைய விஷயம் வரும். இந்த நேரத்தில் எல்லாமே சேர்ந்து பழசெல்லாமே எரித்து ஒரு புதுசாக நம்ம எல்லாமே ஆரம்பிக்கலான்ற ஒரு நோக்கம். இந்த ஒரு நோக்கம் நமக்கு இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கை முழக்கமாக நம்ம கூடயே வரும். பழைய கர்மா எல்லாம் எரிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு. அந்த நாள் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல எரிச்சிட்டாங்கன்னா பழசு முடிஞ்சு போச்சு. இப்போ புது வாழ்க்கைன்னா ஒரு உற்சாகமாக போய் நாளைக்கு செய்கிற செயல் ஒரு உற்சாகமாக, ஒரு புது உற்சாகமாக, ஒரு புது ஆரம்பத்தோடு நாம் ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல நோக்கம்தான். 1958 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம் தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், குத்துவிளை கேத்தி வச்சு தங்கமே தங்கம், கொண்டாடி மகிழ்ந்திடலாம் தங்கமே தங்கம். எவ்வளவு கொண்டாட்டமான வரிகள் இல்லைங்களா? பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் வச்சு நாம சாப்பிட்டுக்கலாம். ஆனா அந்த பொங்கல் கொண்டாட்டங்கள் யாருக்காக, எதுக்காக? நம்ம இந்த பூமிக்கு சூரியனுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இந்த மார்கழி மாசத்துல நம்ம வடக்கு பாகத்தில் இருக்கிற இந்த பூமிக்கு வடக்கு பாதி இருக்குது. இதில் நமக்கு சூரியனுடைய சக்தி குறைஞ்சு போச்சு. இதனால உயிர் சக்தி குறைஞ்சு போயிடும், விதை சரியாக முளையாது. நாம் ஒரு கருத்தரல் கூட நடக்கக்கூடாதுன்னு நம்ம கலாச்சாரத்தில் பார்த்து வந்திருக்கிறோம். என்னத்துக்குன்னா இந்த நேரத்தில் விதை ஒரு முழுமையாக வளராது. என்னத்துக்குன்னா சூரியனுடைய சக்தி நம்மக்கிட்ட இல்லை. இதனால சூரியனுக்காக ஒரு கொண்டாட்டம் திருப்பி வந்துட்டியே, நம்ம உயிர் காப்பாற்றுக்கிறதுக்கு, நம்ம உயிருக்கு மூலமான சக்தியாக இருக்கிற சூரியனை நீ திருப்பி நம்ம நோக்கி வந்துட்டியேன்றதுக்காக பொங்கல். இது சூரிய பொங்கல். சூரியன் இல்லாமல் எப்படி நாம் பயிர் வளர்த்துவோம், எப்படி நாம் இந்த உயிர் நடத்துக்கிறோம்? இந்த நாள் அவனுக்கு ஒரு பெரிய நன்றி. அது மட்டும் இல்லை, எதிர்பார்க்குறோம், வரவேற்பு பண்ணுறோம். திருப்பி வாப்பா நம்ம நோக்கி, இல்லைன்னா நீ வரலைன்னா நமக்கு உயிர் நடக்காதே என்ற நோக்கத்தில் இது புரிஞ்சு நாம் அவனுக்கு வரவேற்பு. இந்த சூரிய பொங்கல் நாம் எந்த ஒரு மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் நம்ம விவசாயி இப்போ கூட நமக்கு உணவு இல்லாமல் பண்ணல. இதே ஒரு பெரிய சாதனை, மகத்தான சாதனை. இது ஒரு சாமானியமான சாதனை இல்லை. ஆனால் கவனம் இல்லாமல் இருக்கிறோம் நம்ம அதை பற்றி. அங்கே போய் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எந்த விதமான வசதி இல்லை, ஒரு ஸ்டோரேஜ் இல்லை, ஒரு சயின்டிஃபிக்கு பெரிய சப்போர்ட் இல்லை, ஏதோ அங்கங்கே சொல்லிக்கிறாங்க. முக்கியமாக அவனுடைய திறமைனால தான் நம்ம நாடே இப்படி நடந்திருக்குது. நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் உணவு வாங்காமல் இருக்கலாம், ஆனால் நம்ம உணவு இல்லாமல் இருக்கிற மாதிரி சூழ்நிலை இது வரைக்கும் நம்ம நாட்டில் வரல. இதுக்கு அடிப்படை நம்ம விவசாயி. நாம் எல்லாம் நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே கும்பிடணும். அந்த நாள் ஒரு வருஷத்தில் ஒரு நாள் ஆனாலும் கும்பிடணும். என்ன கேட்டிங்கன்னா, டெய்லி சாப்பிட்றப்போ நம்ம முன்னாடி உணவு வந்தப்போ வேறு ஏதோ கடவுள் கும்பிட வேண்டாம். நீங்கள் நம்ம விவசாயிக்கு நாம் கும்பிடுக்கணும்.
120 கோடி மக்கள் ஒரு நாள் கூட சாப்பாடு இல்லாமல் இவ்வளோ நாள் கொண்டு வந்திருக்கிறா. இதுக்கு நன்றி இல்லைன்னா, இதுக்கு ஒரு கவனம் இல்லைன்னா எப்படி நாம்? அடுத்தது மாட்டுப் பொங்கல். தமிழ் மண்ணுன்னா வீரம் விளைஞ்ச மண்ணு. ஜல்லிக்கட்டு தமிழ் வீரத்தோட அடையாளம், தமிழர் கலாச்சாரத்தோட அடையாளம். நமக்கு சோறு கொடுக்கிற சாமியா இருக்கிற விவசாயிகள் அவங்க சாமியா பார்க்கறது இந்த மண்ணையும் இந்த மண்ணை வளமாக்குற மாடுகளையும் காளைகளையும் தான். மாட்டுக்கு ஒரு பெரிய விழா மாட்டு பொங்கல். என்னத்துக்குன்னா, ஜீவ ஜந்து இல்லாமல், மாட்டுன்னா வெறும் மாட்டு மட்டும் இல்லை, ஜீவ ஜந்து எல்லாமே நம்ம சுத்தம் இல்லாமல் நாம் இங்கே உயிரோடு இருக்க முடியாது. அதுலேயும் நாம் ஒரு விவசாய கலாச்சாரமாக வளர்ந்து வந்திருக்கிறதுனால மாட்டுக்கு நமக்கு ஒரு ஆழமான ஒரு சம்பந்தம் இருக்குது. நம்ம வயலில் வேலை செய்கிறவன அவனு தான். நாம் குடிக்கிற பால் அந்த மாட்டில் தான். நம்ம தாய்க்கு அப்புறம் முக்கியமான ஒரு உயிரின்னா இந்த மாட்டு தான். நமக்கு என்னதுக்கான நெஞ்சு பால் கொடுக்குறா மாட்டு தாய் சமானம் தானே. இதனாலே மாட்டுக்காக ஒரு விழா, எல்லா ஜீவங்களுக்காக ஒரு விழா. இது நாம் மட்டும் கொண்டாடுறது இல்லை, நம்ம கூட சேர்ந்து செயல்படுற எல்லா ஜீவத்துக்கு ஒரு விழா வச்சிருக்கிறோம். இது மாட்டு பொங்கல். 4வது நாள் காணும் பொங்கல். கிராமப்புறங்கள்ல இதை பூ பொங்கல்னு சொல்லுவாங்க. பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம், சின்ன கிளிகள் பறந்து ஆட, சிந்து கவிகள் குயில்கள் பாட, புது ராகம் புது தாளம், ஒன்று சேரும் நேரம் இந்நேரம். இந்த வரிகளை நம்ம மறக்க முடியுமா? எங்க ஊர் பக்கம் இந்த 4வது நாள் பொங்கல் அன்னைக்கு நண்பர்கள் சொந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து கரும்பு பொறி கடலை எல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு ஊர் எல்லையில் இருக்கிற மலை அடிவாரத்துக்கு நடந்தே போய் அங்க உட்கார்ந்து சிரிச்சு பேசி சாப்பிட்டு சந்தோஷமா திரும்ப வருவோம். பல புதிய உறவுகள் கூட அங்க உருவாகும். நமக்கு எதே இருந்தாலும் சரி, நமக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் சரி, எவ்வளோ சொத்து சம்பத்து இருந்தாலும் சரி, நம்ம சுத்த இருக்கிற ஜனத்தொகை ஒரு அன்பாக ஒரு ஈடுபாடாக நம்ம வச்சுக்கலன்னா நம்ம வளர்ச்சி ரொம்ப போகாது. இது ரொம்ப ரொம்ப தேவையானது. இந்த நவீன சமூகங்களில் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க அவர் பேர் கூட நமக்கு தெரியாது. நாளைக்கு நீங்கள் சத்தாலும் அவர் வர மாட்டாங்க, அவர் சத்தா நீங்கள் போக மாட்டீங்க. ஒரு நாள் எல்லாரும் கூட சேர்ந்து விழா நடத்துக்கணும். வீட்டில் நடக்கிறது மட்டும் இல்லை, இது ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை. அது மறந்ததுனால தான் சின்ன சின்ன சமூகத்தில் வர சின்ன விஷயங்கள் எல்லாமே கோர்ட்டில் போய் தீச்சிக்கிற மாதிரி ஆகுது. கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருந்தாலே எவ்வளவோ பிரச்சனை முடிஞ்சு போயிடும் அங்கே. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, சொந்தம்னா உங்கள் மாமா சித்தி இவர் மட்டும் இல்லை, நம்ம சுத்தம் இருக்கிறவங்க எல்லாமே சொந்தமாக பண்ணாதானே நாம் சுத்தமாக இருக்க முடியும். இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த காலத்தில் நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ சாகர் வரைக்கும் அதே இடத்துல வாழிருப்பீங்க. இப்போ அப்படி இல்லை. ஸ்கூலுக்கு போகணுன்னா ஊட்டியில் ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க, காலேஜ் போகணுன்னா எங்கேயோ சென்னையோ பெங்களூரோ போயிட்டாங்க, வேலைக்குன்னா அமெரிக்கா போயிட்டாங்க. இவருக்கு சித்தி மாமா எங்கே பார்த்தாங்க? இவர் சுத்த வீடு சுத்த யார் 4 பேர் இருக்காங்களோ அவர் தான் அங்கிள் ஆண்டியான்னு கூப்பிடுறாங்க இப்போ. அப்படி தானே? இதனால அவர் கூட நம்ம நல்லபடியாக தொடர்பு வச்சுக்கலன்னா நமக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நமக்கு பிடிச்சாலும் நமக்கு பிடிக்கலன்னா அவர் இங்கே தான் இருக்க போகிறாங்க. காணும் பொங்கலான்னு இப்படி பண்ணிக்கோங்க. யார் மனிதன் பார்த்தாலே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் எதே இருக்கட்டும், பார்த்தா சிரித்து ஒரு கும்பிடுற மாதிரி கொண்டு வந்துடுங்க. தெரியாதவங்க மட்டும் இல்லை, பிடிக்காதவங்க பார்த்து தேடி போய் எனக்கு காணும் பொங்கல்னால கும்பிடலாம் சிரிச்சு நல்லா ஆனந்தமா. என்ன மக்களே, நமக்குள்ள இருக்கிற பழசெல்லாம் தூக்கி போட்டு எரிச்சுட்டு நமக்கு உயிர் கொடுத்துருக்க இயற்கைக்கும் உணவு கொடுக்குற விவசாயிக்கும் இந்த மண்ணை வளமா வச்சுக்கிற விலங்குகளுக்கும் நன்றி செலுத்துற பொங்கல்ங்கிற நம்ம கலாச்சாரத்தோட கொண்டாட்டத்தை இந்த புரிதலோட நம்ம கொண்டாடலாமா? உங்க எல்லாருக்கும் தமிழ் மீகம், இது தமிழ் வழி ஆன்மீகம் சேனலோட இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னொரு அருமையான வீடியோவோட சீக்கிரமே உங்களை நாங்க மறுபடியும் சந்திக்கிறோம். வணக்கம் மக்களே.